Hello viewers. Welcome to Make Mistake. Welcome to Make Mistake. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலோட Facebook and WhatsApp பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது 1995 இந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா பிரேசில்ல இருக்கிற பிரேசிலியன் மாரோ எஸ்டி பேங்க் அப்படின்ற ஒரு பேங்க்ல இருக்கிற மேனேஜருக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கால் வருது. அந்த ஒரு காலை நம்ம மேனேஜர் அட்டெண்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் பேசுறப்ப ஆப்போசிட் சைடுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நைஜீரியன் மேன் பேசுறாரு. அப்படி பேசுற அந்த ஒரு நைஜீரியன் மேன் சாதாரண ஒரு மேன் கிடையாது. அவர் தான் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் நைஜீரியாவோட கவர்னர். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் நைஜீரியாவோட கவர்னர் அப்படின்னா அவர் அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அவர் உண்மையிலேயே அவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா இந்த ஒரு பேங்க் தான் நைஜீரியால இருக்கிற ஹையஸ்ட் ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன் அப்படினே சொல்றாங்க. அதாவது நைஜீரியாவோட எல்லா ஃபினான்ஷியல் பாலிசிஸையும் டிட்டர்மைன் பண்றதே பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேங்கா தான் இருக்குமா. அது மட்டும் கிடையாது, நைஜீரியால இருக்கிற எல்லா பேங்கையும் கண்ட்ரோல் பண்றதே இந்த ஒரு பேங்க் தான். சோ அப்படிப்பட்ட இந்த ஒரு பேங்கோட கவர்னர் அப்படின்றவர் இந்த நைஜீரியாவோட எதா பார்க்கப்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான மினிஸ்டர் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் பார்க்கப்படுவாரு. சோ அவர் இந்த பிரேசில்ல இருக்கிற மாரோ எஸ்டி பேங்க்குக்கு கால் பண்றாரு அப்படின்னா இது சாதாரண கால் கிடையாது இல்லையா, இது ஒரு முக்கியமான காலா தானே இருக்கும். சோ அந்த ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா இந்த மாரோ எஸ்டி பேங்கோட மேனேஜருக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனால ஆப்போசிட் சைடு இருக்கவருக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்லுங்க சார் சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறார். சோ ஆப்போசிட் சைடுல இருந்து அந்த நைஜீரியன் கவர்னரும் பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. அதுதான் நாங்க எங்க நாட்டோட கேபிட்டல் சிட்டியான அபுஜா அப்படின்ற பிளேஸ்ல ஒரு மிகப்பெரிய ஏர்போர்ட் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வச்சிருக்கோம். இந்த அபுஜா பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியலாட்டி உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர்ட்ட இது எங்க நாட்டோட ஒரு பிக்கஸ்ட் சிட்டி, இந்த ஒரு சிட்டில எக்கச்சக்கமான மக்கள் வாழ்றாங்க. சோ அப்படிப்பட்ட அந்த ஒரு இடத்துல நம்ம மிகப்பெரிய ஏர்போர்ட் கட்டணும் அப்படின்னா அதுல மிகப்பெரிய மூவ்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். சோ அதுல இருந்து வர ரெவன்யூ எக்கச்சக்கமா இருக்கும். சோ அதனாலதான் அந்த ஒரு இடத்துல நாங்க ஏர்போர்ட் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வச்சிருக்கோம். ஆனா அதுக்கு எங்களுக்கு எக்கச்சக்கமான இன்வெஸ்டர்ஸ் தேவைப்படுறாங்க. அந்த ஏர்போர்ட் கட்டுறதுக்கு மட்டும் எங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 250 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் தேவைப்படுது. சோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்க இப்ப உங்களுக்கு கால் பண்ணிருக்கோம். சோ நீங்களும் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உடனே நீங்க ஓகே சொல்லுங்க. இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படினாலும் நீங்க உடனே சொல்லிருங்க. ஏன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்றதுக்காக இந்த உலகத்துல எக்கச்சக்கமான பேங்க் ரெடியா இருக்காங்க. சோ நீங்க உடனே பதில சொல்லணும். நீங்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்க லைஃபோட பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்றீங்க அப்படின்னு தான் சொல்லியானோ. சோ உங்களோட பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நைஜீரியன் கவர்னர் கேட்கிறாரு. இந்த ஒரு கேள்வியை கேட்ட உடனே நம்ம பிரேசில் பேங்கோட மேனேஜர் இருக்காரு பாத்தீங்கன்னா அவர் கொஞ்ச நேரம் லைட்டா திங்க் பண்றாரு. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கிற அமௌண்ட் சாதாரண அமௌண்ட் கிடையாது, கிட்டத்தட்ட 250 மில்லியன் அமெரிக்கன் டாலர் இல்லையா. அதை எடுத்தவங்க ஊத்தம் சொல்லிட்டு டக்குன்னு ஓகே சொல்லிட முடியாது இல்லையா. சோ அதனால இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திங்க் பண்ணிட்டே இருக்காப்ல. அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கப்ப ஆப்போசிட் சைடுல இருந்து அந்த நைஜீரியன் கவர்னர் நீங்க ரொம்ப நேரம் டைம் எடுக்கிறீங்க, எங்களோட டைமையும் வேஸ்ட் பண்றீங்க, உங்களுக்கு வேணும்னா உடனே சொல்லுங்க, நாங்க காலை கட் பண்ணிரோம். அப்புறம் முக்கியமான விஷயத்தை உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டோம். இந்த ஒரு ஆஃபரை மட்டும் நீங்க ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்க பேங்க் ஏத்துக்கிருச்சு அப்படின்னா அதை ஏத்துக்க வச்சதே நீங்களா தான் இருப்பீங்க. சோ அதுக்காகவே உங்களுக்கு ரிவார்டு தர்ற மாதிரி 10 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் உங்களுக்கு பரிசா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைஜீரியன் கவர்னர் சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டு அந்த பிரேசில் பேங்கோட மேனேஜரோட மண்டையில பார்த்தீங்கன்னா டிங்னு பல்ப் எரிஞ்சிருது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி கட்டிட்டு இருக்க ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆஃபர். ஏன்னா அந்த ஒரு இடத்துல போயிட்டு அவங்க ஏர்போர்ட்டை கட்டினாங்க அப்படின்னா அதுல ரிட்டர்ன்ஸ் நல்லாவே வரும் அப்படின்றது அந்த மேனேஜருக்கு நல்லாவே தெரியுது. அப்படி இருக்கிறப்ப இதை ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா இவருக்கு வர 10 மில்லியன் டாலர்ஸ் தரேன்னு சொல்றாங்க இல்லையா. ஆத்தாடி இந்த 10 மில்லியன் டாலர்ஸ் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இது நம்மளோட லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு யோசிக்காம அந்த நைஜீரியன் கவர்னர்ட்ட ஓகே சொல்லிடுறாரு. இவர் இந்த மாதிரி யோசிக்காம ஓகே சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. ஏன்னா இவர் ஒண்ணு இவரோட மட்டும் போட்டு இன்வெஸ்ட் பண்ண போறது கிடையாது இல்லையா. அந்த பிரேசில் பேங்கோட எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸோட காசை தானே இன்வெஸ்ட்மெண்டா போட போறாப்ல. சோ இந்த ஒரு விஷயத்தினாலே அதே நேரத்துல மிகப்பெரிய ரிவார்டு கிடைக்குது அப்படின்றதுனாலையும் பாத்தீங்கன்னா யோசிக்காம ஓகே சொல்லிடுறாப்ல. அப்படி ஓகே சொன்ன உடனே ஆப்போசிட் சைடுல இருந்து நைஜீரியன் கவர்னர் ஓகே உங்களோட பதில நாங்க ஏத்துக்கிறோம், இருந்தாலும் எங்க சைடுல இருந்து சின்ன டிஸ்கஷன் போக வேண்டியிருக்கு, அந்த டிஸ்கஷன் முடிச்ச உடனே உங்களுக்கு மறுபடியும் கால் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்றாரு. அப்படி காலை கட் பண்ண உடனே பிரேசில் பேங்கோட மேனேஜருக்கு இருந்த ஹாப்பினஸ் சொல்லி தான் தரணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த ஒரு டீல மட்டும் அவர் ஓகே பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்கு 10 மில்லியன் அமெரிக்கன் டாலர் கிடைக்க போகுது இல்லையா. சோ அதனாலே அந்த இடத்துல துள்ளி குதிச்சு பயங்கரமா பறக்கிற மாதிரியான ஃபீல் அவருக்கு கிடைக்குது. ஆனா இந்த ஒரு ஃபீல் உண்மையான ஃபீல் கிடையாது, இது ஒரு ஃபேக்கான ஒரு ஃபீல் அப்படின்றது அப்போ அவருக்கு தெரியல. எஸ் இது வரைக்கும் அவர் பேசிட்டு இருந்த அந்த ஒரு போன் கால்ல பேசிட்டு இருந்த அந்த ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் உண்மையான சென்ட்ரல் பேங்க் ஆஃப் நைஜீரியாவோட கவர்னரே கிடையாது. அவன் ஒரு சாதாரண மனிதன், அவனோட பேர் தான் எமானுவேல் நுபேடு. இந்த எமானுவேலை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவர் நைஜீரியால இருக்கிற ஒரு பேங்கோட டைரக்டர் தான். ஆனா அந்த ஒரு பேங்க் நைஜீரியால இருக்கிற கவர்மெண்ட் பேங்க் கிடையாது, அது ஒரு பிரைவேட் பேங்க். அதாவது நம்ம நாட்டுல எக்கச்சக்கமான பிரைவேட் பேங்க் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அங்க இருக்கிற ஒரு பிரைவேட் பேங்க்ல தான் இவர் ஒரு டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் யூனியன் பேங்க் ஆஃப் நைஜீரியா. ஆனா அந்த ஒரு பேங்க்ல வேலை பார்த்து அதுல இருந்து கிடைக்கிற சம்பளம் பார்த்தா நம்ம எமானுவேலுக்கு சுத்தமா பத்தவே இல்ல. அது மட்டும் இல்லாம அவர் வாழ்றப்பே பார்த்தா பயங்கர லக்ஸரியா வாழணும், இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டு சாகணும் அப்படின்றதான் அவரோட வாழ்க்கையோட முக்கியமான குறிக்கோளாவே இருக்கு. சோ அந்த ஒரு குறிக்கோளை அடையணும் அப்படின்னா நம்மளால நேர்மையா அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு குறிக்கோளை அடையவே முடியாது. ஏன்னா இவங்க கொடுக்குற கொஞ்ச சம்பளத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ரிச்சஸ்ட் மேனா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு காண்றதுனா வெறும் கனவாவே போயிரும் இல்லையா. சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திங்க் பண்றான். அப்படி திங்க் பண்ணி ஃபைனலா ஒரு முடிவு எடுக்கிறான். அதுதான் இந்த ஃபேக்கான ஏர்போர்ட்டை பில்ட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஸ்கேம். சோ இப்படி ஒரு ஸ்கேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண உடனே அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளான் போட ஆரம்பிக்கிறான். அப்படி பிளான் போடுறப்பதான் முதல் இந்த ஏர்போர்ட்டை எங்க கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி யோசிச்சு அவன் முடிவு பண்ண இடம் தான் நைஜீரியாவோட கேபிட்டல் சிட்டியான அபுஜா. இந்த ஒரு சிட்டியை அவன் சூஸ் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு சிட்டியை இப்பதான் ரீசெண்டா கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் நைஜீரியன் கவர்மெண்ட்
கேபிட்டல் சிட்டியாவே அறிவிச்சிருக்கு. சோ 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் அறிவிச்சிருக்காங்க அப்படின்றப்ப அதுல பெருசா டெவலப்மெண்ட் இருக்காது இல்லையா? சோ அந்த ஒரு சிட்டியை பயங்கரமா டெவலப் பண்ணணும் அப்படின்றது நைஜீரியன் கவர்மெண்டோட ஒரு முக்கியமான குறிக்கோளா இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு சிட்டில நம்ம ஏர்போர்ட்டை கட்ட போறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பேங்கா இருந்தாலும் கண்டிப்பா நம்பிடுவாங்க இல்லையா? அதனாலதான் அவன் இந்த அபுஜா அப்படின்ற ஒரு சிட்டியை சூஸ் பண்றான். அப்படி சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க இவ்வளவு பெரிய ஏர்போர்ட்டை கட்ட போறோம், அதுக்கு எக்கச்சக்கமான பிரான்ஸ் தேவைப்படுது, அதுக்கு தான் நாங்க இன்வெஸ்டர்ஸ் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமானுவேலே போயிட்டு எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்டா யாராச்சும் இதை நம்புவாங்களா? நான் கண்டிப்பா ஸ்கேம் தான் பண்றான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா? எனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது சாதாரண ஒரு பிரைவேட் பேங்கோட டைரக்டர் தானே. அப்படி இருக்கிறப்ப இதை யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்றது இவனுக்கு நல்லாவே தெரியுது. சோ யார் சொல்ற மாதிரி இதை சொன்னா பேங்க்ல இருக்கவங்க நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி திங்க் பண்ணி தான் கடைசியா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் நைஜீரியாவோட கவர்னர் பேசினா கண்டிப்பா எல்லா பேங்க்குமே நம்புவாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்டும் பண்றான். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உடனே அந்த டைம்ல சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கவர்னர் யார் இருக்காங்க அப்படின்றத நோட் பண்றான். அவர் தான் பால் அக்குமா. இந்த பால் அக்குமான்றத முடிவு பண்ண உடனே இவர் எந்த மாதிரி பேசுவார், என்ன ஸ்டைல்ல பேசுவார், எந்த ஆக்சென்ட்ல பேசுவார்னு சொல்லிட்டு எல்லா டீடைலையும் கலெக்ட் பண்ணி நம்ம எமானுவேல் பார்த்தா பால் அக்குமாவாவே மாற ஆரம்பிக்கிறான். அப்படி மாறிட்டு இருக்கப்ப இவ்வளவு பெரிய ஸ்கேம தனியால அவனால நின்று செய்ய முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது இல்லையா? சோ இவனுக்குன்னு ஒரு டீம் வேணும் இல்லையா? சோ அந்த டீம் ரெடி பண்றதுக்காக யார் யாரை சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனே சூஸ் பண்றான். அப்படி சூஸ் பண்ணி ஃபைனலா 5 பேரை செலக்ட் பண்ணவும் செய்றான். அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசவும் செய்றான். அந்த 5 பேருமே இவன் எந்த மாதிரி சூஸ் பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பேங்க் செக்டார் கீழ வேலை பார்க்கறவங்கள தான் சூஸ் பண்ணவே செய்றான். எனவே ஸ்கேம் பண்ண போறது யாரை ஸ்கேம் பண்ண போறான்? பேங்க் தான ஸ்கேம் பண்ண போறான். சோ அப்படி இருக்கிறப்ப பேங்க் செக்டார் பேக்ரவுண்ட்ல இருக்கிற 5 பேரை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த பேங்கை பத்தின எல்லா விஷயங்களுமே அக்குவே ராணிவரா தெரியும் இல்லையா? ஏன்னா ஒரு பேங்க்குக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் லோன் கேட்டு போவாங்க. அது எனக்கு இந்த மாதிரி வீடு கட்ட லோன் வேணும், இந்த மாதிரி கார் வாங்க லோன் வேணும், இந்த மாதிரி பிசினஸ் பண்றதுக்கு லோன் வேணும், அதுக்கு இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் இருக்கு, இந்த மாதிரியான பிளான்லாம் இருக்கு, இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக் விஷன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிருப்பாங்க இல்லையா? சோ அந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் இந்த பேங்க்ல வேலை பார்க்குற டைரக்டர் மேனேஜர் எல்லாருமே பாத்தீங்கன்னா அக்குவே ராணிவரா பிரிச்சு மேஞ்சு வச்சிருப்பாங்க இல்லையா? சோ அப்படி இருக்கிறப்ப இந்த பேங்க் செக்டர்ல வேலை பார்க்குற இவங்களை சூஸ் பண்ணி வச்சிட்டார் அப்படின்னா இவங்களால ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போனா எந்த மாதிரி எடுத்துட்டு போனா பேங்க் நம்புவாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம எமானுவேல் பாத்தீங்கன்னா பேங்கிங் செக்டர்ல வேலை பார்க்குற 5 பேரை சூஸ் பண்றாப்ல. அப்படி சூஸ் பண்ண உடனே அந்த 5 பேர்ட்டுமே இவரோட பிளான் எல்லாத்தையுமே பக்காவா சொல்றாப்ல. இந்த பிளானை கேட்டோன்னே அவங்களுக்கும் வெறித்தனமா பிடிச்சு போயிருது. இந்த ஒரு பிளான் மட்டும் நம்மளுக்கு சக்சஸ் ஆச்சு அப்படின்னா $250 மில்லியன் அமெரிக்கன் டாலர் நம்மளுக்கு கிடைக்கும். அதுல ஆஃப் அன் எடுத்துக்கிற மிச்சம் இருக்கிற ஆஃப் அவங்க எல்லாருக்குமே பிரிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. இந்த ஒரு விஷயம் அந்த 5 பேருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. சோ அதனாலேயே நம்ம எமானுவேலுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்படி நின்றதுக்கு அப்புறம் அடுத்த பிளான் என்னவா இருக்கும்? இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பேங்குக்கும் ஃபேக்ஸ் அனுப்பணும் இல்லையா? சோ அதுக்காக உங்களுக்கு ஒரு ஃபேக்ஸ் மிஷின் வேற தேவைப்படுது. ஆனா அப்படி அனுப்புற அந்த ஒரு ஃபேக்ஸ் மிஷின் சாதாரண ஒரு ஏதோ ஒரு கடையில இருக்கிற ஃபேக்ஸ் மிஷின் வழியா அனுப்புனாங்க அப்படின்னா அதை கண்டிப்பா அந்த உலகத்துல இருக்கிற ஏதாச்சும் ஒரு பேங்காச்சும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா? அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்கேம் அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க. அப்படி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஈஸியா மாட்டிக்கிறவும் செஞ்சிருவாங்க இல்லையா? சோ அதனாலேயே கவர்மெண்ட் ஃபேக்ஸ் மிஷின்ல இருந்து மட்டும் தான் ஃபேக்ஸ் அனுப்பணும்னு சொல்லிட்டு இமானுவேல் முடிவு பண்றாப்ல. அப்படி முடிவு பண்ண உடனே இவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பயங்கர க்ளோஸா இருக்காரு. அவரும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆபீஸ்ல பினான்சியல் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதனாலே அவரை பிடிச்ச நைஸா கவர்மெண்டோட ஃபேக்ஸ் மிஷினை வாங்கி அதன் மூலமாவே பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பேங்குக்குமே இவரோட இன்வெஸ்டர் வெல்கமிங் லெட்டர் அனுப்புறாப்ல. ஆனா தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பேங்குக்கும் இவங்க லெட்டர் அனுப்புனாலும் அந்த லெட்டர் எல்லாமே ஒரே மாதிரில அவங்க அனுப்பவே கிடையாது. அந்தந்த கண்ட்ரில இருக்கிற அந்தந்த பேங்க்குக்கு ஏத்த மாதிரி அவங்க லெட்டர் அனுப்பவே செஞ்சாங்க. ஏன்னா ஒரு சில கண்ட்ரில பார்த்தா அந்த பேங்கோட மேனேஜருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், ஒரு சில கண்ட்ரில பார்த்தா அந்த பேங்கோட டைரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், வேற சில கண்ட்ரில வேற மாதிரி இருக்கும் இல்லையா? சோ அந்தந்த கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரி இவங்க அந்த மாதிரி லெட்டர் அனுப்புறாங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி பேங்கிங் செக்டர்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? சோ அதனால அந்த ஃபார்மட் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனாலே தெளிவா அந்த லெட்டரை ஒரு ப்ரொஃபஷனலா அனுப்புறா எப்படி அனுப்புவாங்களோ அதே மாதிரி அனுப்புறாங்க. அப்படி அனுப்புனதுல இவங்க சூஸ் பண்ண முக்கியமான பேங்க் தான் இந்த பிரேசிலியன் மாரோ எஸ்டி பேங்க். அந்த ஒரு பேங்கோட மேனேஜரான நெல்சன் சகாகுச்சிக்கு தான் நம்ம எமானுவேல் கால் பண்ணி இவ்வளவு நேரம் பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி அவரை ஓகேவும் பண்ண வச்சிருக்காரு. ஆனா இவ்வளவு நேரம் பேசினது ஸ்கேமான ஒரு பர்சன், அவன் பேசின எல்லாமே ஸ்கேமான ஒரு விஷயம் அப்படின்றது தெரியாமையே நம்ம பிரேசில் பேங்கோட மேனேஜரான நெல்சன் பார்த்தா பயங்கரமா துள்ளி குதிச்சு குசியில இருந்துட்டு இருக்காப்ல. அப்படி துள்ளி குதிச்சிட்டு இருக்க நம்ம நெல்சனுக்கு அடுத்த சில மணி நேரங்கள்ல எமானுவேல் இருந்து கால் வருது. அதாவது நெல்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லணும்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் நைஜீரியா கவர்னர் இருந்து கால் வருது. நம்ம நெல்சனும் பயங்கர குசியோட கால் அட்டெண்ட் பண்ணி பேசுறாப்ல. அதுக்கு ஆப்போசிட் சைடுல இருந்து எமானுவேல் ஓகே நாங்க உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், உங்க பேங்கை நாங்க கம்ப்ளீட் இன்வெஸ்டரா நாங்க கன்ஃபார்ம் பண்றோம், அதற்கான டாக்குமெண்ட்ஸ் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம், ஒன்ஸ் நாங்க ரெடி பண்ணோனே அதை நாங்க உங்களுக்கு சென்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாப்ல. இதை கேட்டோன்னே நம்ம நெல்சன் டாக்குமெண்ட் சென்ட் பண்றதெல்லாம் ஓகே தான், ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம அபிஷியலா ஒரு மீட்டிங் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்ல. அதுக்கு எமானுவேல் ஒன்னும் பிரச்சனை இல்லையே தாராளமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கு நெல்சன் ஓகே நீங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்க, நான் நைஜீரியா வரதுனாலும் ஓகே தான், இல்ல நீங்க பிரேசில் வரதுனாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்றாப்ல. இதை கேட்டோன்னே நம்ம எமானுவேல் ஏடா இவன் பாட்டு பொசிஷன் நைஜீரியா வரேன்னு சொல்லிட்டான், இவன் பாட்டு நைஜீரியா வந்தா நம்ம மாட்டிக்கிடுவோம், அதே மாதிரி நம்ம பிரேசில் போனாலும் அந்த பேங்க்ல இருக்க எல்லாரும் நம்மள பாத்துருவாங்க, சோ ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கான எவிடன்ஸ் நம்மளே கிரியேட் பண்ற மாதிரி ஆயி போயிடும், இதுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிக்கிறான். ஆனா அப்படி யோசிக்கிறதுக்கு இவனுக்கு ரொம்ப நேரம் டைம்ல ஏன்னா ஆப்போசிட் சைடுல பாத்தீங்கன்னா நெல்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? சோ அதனால டக்குன்னு நம்ம எமானுவேல் இது ஒரு கான்ஃபிடென்ஷியலான மிஷன், இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 4 இருந்து 5 வருஷம் ஆகும், சோ அது வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்டை பத்தின டீடைல்ஸ் உங்களை என்ன தவிர வேற யாருக்குமே போக கூடாது, சோ சப்போஸ் இந்த டீடைல் லீக் ஆகி மக்கள் இதை நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏர்போர்ட் கட்டுறப்ப ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை பெரிய நியூஸா மீடியா மாத்தி விட்டுருவாங்க, சோ அதனால இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற
வரைக்கும் வெளியே யாருக்குமே தெரிய வேணாம். நம்ம சப்போஸ் மீட் பண்ற மாதிரி இருந்தாலும் பிரைவேட் பிளேஸ்ல மட்டும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாப்ல. உடனே அதுக்கு நம்ம நெல்சனும் நான் அடுத்த வாரம் லண்டனுக்கு ஒரு மீட்டிங்க்கு வரேன், நீங்களும் அங்க வந்தீங்கன்னா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாப்ல. இதை கேட்டோன்னே நம்ம எமானுவேலுக்கு பக்கு நடிச்சது. ஆத்தாடி என்னடா இவன் பாட்டுக்கு பொசுக்கு லண்டன் சொல்லிட்டு இருக்கான், லண்டனுக்கு போனா எக்கச்சக்கமான செலவாகும், அதுக்கெல்லாம் நம்மகிட்ட காசே இல்லையடா அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா அப்படி யோசிச்சுட்டு அதுவும் வேணாம்னு சொன்னா நெல்சனுக்கு டவுட் ஆயிரும் இல்லையா. சோ அதனாலேயே வேற வழியே இல்லாம லண்டன்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் சொல்லிடுறான். நம்ம நெல்சனும் காலை கட் பண்ணிடுறாப்ல. சோ ஒன்ஸ் நெல்சன் காலை கட் பண்ண உடனே நம்ம எமானுவேலுக்குனாலும் என்ன பண்றேனே தெரியல. உடனே அவருடைய டீம்மேட்டான 5 பேரையும் கால் பண்ணி கூப்பிட்டு ஓகே गाइस என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு பணம் இருக்கு, அதை நம்ம மிஷனுக்காக நான் அப்படியே தூக்கி போடுறேன், நான் எப்படி அப்படியே தூக்கி போடுறேனோ அதே மாதிரி உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க அமௌண்ட்டை அப்படியே தூக்கி நம்ம மிஷன்ல போடுங்க, அப்படி போட்டா காசுலாம் போயிருமே அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நம்ம இதுல எவ்வளவு பணம் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மிஷன்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்துடலாம், சோ காசை போடுங்க அப்படின்னு சொல்றாப்ல. அந்த 5 பேரும் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க எல்லா பணத்தையும் எடுத்து வந்து எமானுவேல்ட்ட கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கறப்ப நம்ம எமானுவேல் இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்றாப்ல. அவங்க டீம்ல இருக்க 5 பேரையும் பார்த்தா ஹையர் அபிஷியல் லுக்லயே இல்ல, எல்லாம் பக்கா லோக்கல் गाइस மாதிரி இருக்காங்க. சோ இவங்க எல்லாம் கூட்டி போய் நெல்சன் மேல நிப்பாட்டி வச்சா நெல்சன் நம்புவாரா என்ன? கண்டிப்பா வாய்ப்பே கிடையாதுல. அதுலயும் நம்ம நெல்சனை பத்தி சொன்னா அவர் சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. இவர் ஒரு ஜப்பான்காரர். இவர் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்க பிரேசிலியன் மாரோவிச் பேங்க்குக்காக வெறித்தனமா உழைச்சிருக்காப்ல. அந்த பேங்கை வேற லெவல்ல முன்னேத்தி விட்டுருக்காப்ல. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா இவர் பிரேசில்ல இருக்க மாரோவிச் பேங்க்குக்கு டிரான்ஸ்பர் பண்ணி அங்க மேனேஜராவும் போட்டு விட்டாங்க. சோ இவ்வளவு தூரம் பேங்க் செக்டார்ல இவர் கேரியரை க்ரோத் பண்ணிருக்காரு அப்படின்னா இவரால ஒருத்தனை பார்த்தோன்னே இவ இந்த மாதிரி ஆள் தான் அப்படின்னு இவரால கண்டுபிடிக்க முடியலையா. அதாவது யாரெல்லாம் ரிச் கஸ்டமர், யாரெல்லாம் மிடில் கிளாஸ் கஸ்டமர், யாரெல்லாம் புவர் கஸ்டமர் அப்படின்றத இவரால பார்த்தே கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா. அப்படி இருக்கிறப்ப இவ்வளவு பங்கரா இருக்க இந்த 5 டீம்மேட்ஸை கொண்டு போய் நெல்சன் முன்னாடி நிப்பாட்டினா அவர் ஈஸியா கண்டுபிடிச்சிடுவார் இல்லையா. சோ அதுக்கு என்ன பண்ணும் போது இந்த 5 பேரோட அப்பியரன்ஸை மாத்தணும் இல்லையா. சோ அதுக்காக நம்ம எமானுவேல் பண்ண முதல் வேலையை இந்த 5 பேருக்கும் பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணதாம். அதாவது இவர் ஆல்ரெடி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் நைஜீரியாவோட கவர்னர் ஃபிக்ஸ் ஆயிட்டார் இல்லையா. ஆனா இவங்களுக்கு அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணல இல்லையா. சோ அதனாலே ஒருத்தர் டெபுட்டி கவர்னர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றாப்ல, இன்னொருத்தர் டைரக்டர் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்றாப்ல, அதுக்கு அடுத்து இருக்க 3 பேருக்கும் இன்னொரு 3 பொசிஷனை ஃபிக்ஸ் பண்றாப்ல. அப்படி ஃபிக்ஸ் பண்ணனே இந்த 5 பொசிஷன்ல இருக்கவங்க எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்றாப்ல. அது மட்டும் இல்லாம இந்த 5 பொசிஷன்ல இருக்கவங்க எந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க, எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, எந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு எல்லா டீடைலையும் நம்ம எமானுவேல் சொல்லி கொடுத்து அவங்கள கத்துக்க வச்சிராப்ல. அது மட்டும் இல்லாம என்னென்னலாம் அங்க பேச போறோம் அப்படின்ற விஷயத்தையும் பக்காவா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துறாப்ல. சோ அது எல்லாத்தையுமே அந்த டீம் மெம்பர் 5 பேரும் நல்லாவே மனப்பாடம் பண்ணிடுறாங்க. சோ இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது, 6 டேஸும் கடக்குது. இவங்க இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம எமானுவேல் பாஸ்போர்ட் ரெடி பண்றது, லண்டனுக்கு டிக்கெட் போறது, லண்டன்ல ஹோட்டல புக் பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பக்காவா ரெடி பண்ணிடுறாப்ல. ரெடி பண்றதுல மட்டும் இல்லாம இவங்க 5 பேரையும் கூப்பிட்டு லண்டன்ல இருக்க ஒரு பெரிய லக்ஸூரியான ஹோட்டல்ல ரூமை போட்டு உட்கார வச்சிராப்ல. எஸ் இப்படி இவங்களை உட்கார வச்ச அந்த ஒரு டைம்ல நம்ம நெல்சன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் லண்டன்ல இருக்க மீட்டிங்கை முடிச்சுட்டு இவங்களை மீட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம நெல்சனை எமானுவேல் கவர்னர் மாதிரி போய் வரவேத்துட்டு வராரு. அப்படி வரவேற்கிறப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா எமானுவேலும் நெல்சனை பாக்குறாப்ல, நெல்சனும் எமானுவேல பாக்குறாப்ல. ஆனாலும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நெல்சனுக்கு எமானுவேல் மேல கொஞ்சம் கூட டவுட் வரல. அதற்கான முக்கியமான ரீசன் இவங்க கான்ஃபிடென்ஷியலா தான் சந்திக்கிறாங்க, அதாவது பயங்கர பிரைவேட்டா ரகசியமா சந்திக்கிறாங்க இல்லையா. அதனால நெல்சனும் தனியா தான் வந்திருக்காப்ல, எமானுவேலும் தனியா தான் வந்திருக்காப்ல. சோ ஹையர் அபிஷியலா கூட 4 பேர் 5 பேர் வரணும் அப்படின்ற தியரி எல்லாம் நெல்சனுக்கு டவுட் கிரியேட் பண்ணவே இல்ல. சோ எமானுவேலும் நெல்சனை இன்வைட் பண்ணி அவருடைய ஹோட்டலுக்கு கூட்டி போயிராப்ல. அந்த ஹோட்டலோட லக்ஸூரியான லுக்கே பாத்தீங்கன்னா நெல்சனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருது. சோ இவ்வளவு ரிச்சான ஹோட்டலை புக் பண்ணிருக்காங்க அப்படினாலே இவங்க நைஜீரியால பெரிய ஆளுங்க தான்ப்பா அப்படின்னு நெல்சன் கெஸ் பண்ணிராப்ல. அப்படி கெஸ் பண்ணனே ஹோட்டல் ரூமுக்கும் போறாப்ல. அந்த ஹோட்டல் ரூம்ல பாத்தீங்கன்னா நம்ம எமானுவேல் ரெடி பண்ண 5 பேரும் பாத்தீங்கன்னா ஃபேக்கான ட்ரெஸ் போட்டு ஸ்டைலா உட்கார்ந்திருக்காங்க. உட்கார்ந்திருக்கிறதோட மட்டும் இல்லாம நம்ம நெல்சனை பார்த்தனே ஹாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலா கை கொடுக்கவும் செய்றாங்க. சோ இதுவும் நம்ம நெல்சனை பாத்தீங்கன்னா நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணிருது. சோ அதுக்கப்புறம் நெல்சன் அவருடைய சீட்ல போய் உட்கார்றாப்ல. நம்ம எமானுவேலும் பாத்தீங்கன்னா அவங்க ரெடி பண்ண ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வந்து நெல்சன் முன்னாடி வைக்கிறாப்ல. வைக்கிறவரை மட்டும் இல்லாம ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸா எடுத்து காமிச்சு இதுதான் ஏர்போர்ட்டோட லே அவுட், மேப்ல இந்த இடத்துல தான் நம்ம ஏர்போர்ட்டை கட்ட போறோம், இதுக்கான கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் இங்க இருக்கு, இதுக்காக இத்தனை கம்பெனிஸ் நாங்க ஃபில்டர் பண்ணிருக்கோம், இவங்க எல்லாரும் கொடுத்த கொட்டேஷன் இந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கு, இந்த எல்லா கொட்டேஷனுமே நல்லா தான் இருக்கு, ஆனா இதுல எது பெஸ்ட் அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணுங்க, ஏன்னா நீங்க தான ஒரே இன்வெஸ்டர், அதனால இந்த ஃப்ரீடம் உங்ககிட்ட நாங்க கொடுக்குறோம், இதை நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாப்ல. அப்படி சொன்னோன்னே எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வாங்கி நம்ம நெல்சன் அக்குபர் அணிவர் அலசி பாக்குறாப்ல. அதுல கவர்மெண்டோட லோகோ இருக்கா, கவர்மெண்டோட சீல் இருக்கா, சிக்னேச்சர் எல்லாம் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ச்சி பாக்குறாப்ல. அது எல்லாத்தையும் பாக்குறப்ப கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம எல்லாமே பக்காவா இருந்தனாலேயே நெல்சன் இது கவர்மெண்டோட டாக்குமெண்ட் தான் அப்படின்னு நம்பிராப்ல. அப்படி நம்பின உடனே ஓகே உங்களுடைய ஸ்பீச்சும் பிடிச்சிருக்கு, உங்களுடைய பிளானும் பிடிச்சிருக்கு, இந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட்ஸுமே ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கு ஃபன் பண்ண நாங்க ரெடியா இருக்கோம், சோ இந்த டாக்குமெண்ட்ஸோட காப்பிலாம் எனக்கும் கொடுங்க, நான் ஏன் சைடுல போய் பேங்க் மேனேஜ்மெண்ட்ட பேசணும், பேசி கன்ஃபார்ம் பண்ணா நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்றாப்ல. ஆனா இத கேட்டோன்னு நம்ம எமானுவேலுக்கு பக்கு நடிச்சது, ஏன்டா இவன் பாட்டுக்கு பேங்க் மேனேஜ்மெண்ட் சைடுல போய் பேச போறேன்னு இருக்கான், அப்படிலாம் பேசினா நம்ம மாட்டிக்கிடுவோம், அதுக்கு வழி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் இது ஒரு கான்ஃபிடென்ஷியலான ப்ராஜெக்ட், இது உங்களுக்கும் எங்களுக்கு இடையில மட்டும் தான் இருக்கணும், நீங்க பேங்க் மேனேஜ்மெண்ட் சைடுல போய் சொன்னீங்க அப்படின்னா அங்கிருந்து எப்படியாவது இன்ஃபர்மேஷன் லீக் ஆகி வெளியே போயிடும், அப்படி வெளியே போயிடுச்சு அப்படின்னா மீடியா அதை பெருசாக்கிடுவாங்க, அப்புறம் ஏர்போர்ட் மீதான எதிர்பார்ப்பு
எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட அதிகமாயிரும், அதுவே பல பிரச்சனைகளையும் கிரியேட் பண்ணிடுறோம். சோ இந்த மிஷனை யார்ட்டையுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாப்ல. இந்த ஒரு விஷயம் நம்ம நெல்சனுக்கு லைட்டா ஃபிஷ்ஷியா படுது. இருந்தாலும் ஆல்ரெடி இந்த கான்ஃபிடன்ஷியல் மேட்டரை பத்தி சொல்லியிருந்தனால இது ஓகே அப்படின்னு எடுத்துக்கிறாப்ல. அப்படி எடுத்தோன்னே சரி நீங்க ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறப்ப சொல்லுங்க, நாங்க காசை டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு இருக்காப்ல. அப்ப நம்ம இமானுவேல் நெல்சனை தடுத்து நிப்பாட்டி, ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறப்ப நீங்க காசு கொடுப்பீங்கன்னா நாங்க என்னைக்கு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது, நீங்க இப்பயே அட்வான்ஸா கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தாதான் எங்களால கம்பெனிஸை ஹையர் பண்ண முடியும், திங்ஸை பர்ச்சேஸ் பண்ண முடியும், வேலைக்கு ஆள்லாம் ஹையர் பண்ண முடியும். சோ கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டா நீங்க பீரியடிக்கா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாப்ல. இந்த ஒரு இடத்துல தான் நெல்சனுக்கு ரொம்பவே அடிக்க ஆரம்பிக்குது. ஏன்டா இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா பெரிய ப்ராஜெக்ட் கையில வச்சுட்டு பேசுற மாதிரியே தெரியல, கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் மாதிரியும் பேச மாட்டாங்க, ஏதோ டவுட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 5 பேரையும் திருன்னு பாக்குறாப்ல. அப்பதான் நம்ம எம்மானுவேல் யோசிக்கிறேன், ஐயோ நம்ம அவசரப்பட்டோமா அப்படின்னு. இருந்தாலும் இந்த டைம்ல நம்ம இறங்கி போனோம் அப்படின்னா நம்மள ஈஸியா கண்டுபிடிச்சிருவான், அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பாக்குறப்ப என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது உங்களுக்கு எங்க மேல டவுட் வந்துருச்சு அப்படின்னு. அப்படி டவுட் இருந்துச்சு அப்படின்னா இப்ப நீங்க இந்த ப்ராஜெக்ட் விட்டுட்டு போயிருங்க, நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம். ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்றதுக்கு எக்கச்சக்கமான பேங்க் கியூல நின்னுட்டு இருக்காங்க, அவங்க எங்க காலுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வெளியே போன அடுத்த செகண்ட் வேற பேங்க்கு கால் பண்ணா அவங்க உடனே இங்க வந்துருவாங்க, நாங்களும் டீலை முடிச்சிருவோம். டீல் முடிஞ்சு அப்படின்னா அந்த டீலை முடிச்சு கொடுத்தவருக்கு $10 மில்லியன் ரிவார்டை கொடுத்துருவோம். என்ன அந்த ரிவார்டை நீங்க தான் வாங்க முடியாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எம்மானுவேல் சொல்றாப்ல. இதை கேட்டோன்னே நம்ம நெல்சனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ஆத்தாடி இந்த $10 மில்லியன் மேட்டரை நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாப்ல. அப்படி யோசிச்சோன்னே சாரி சார் உங்களை நான் டவுட் பண்ணது தப்பு தான், இந்த ப்ராஜெக்ட்டை நான் ஓகே பண்றேன், நீங்க தேவைப்படுறப்ப சொல்லுங்க நான் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறாப்ல. அப்ப மறுபடியும் நம்ம எம்மானுவேல் தடுத்து பாட்டி, எங்க அதுக்குள்ள கிளம்புறீங்க, அட்வான்ஸா $3 மில்லியன் கொடுங்க, அப்பதான் நாங்க உங்களை கன்ஃபார்ம் பண்ண முடியும், இல்லாட்டினா வேற பேங்க் தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாப்ல. அதை கேட்டோன்னே நம்ம நெல்சனுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம அப்பயே $3 மில்லியன் நம்ம எம்மானுவேலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாப்ல. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே நெல்சனும் கிளம்புறாப்ல. நம்ம எம்மானுவேல் சக்சஸ்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் மிஷனை முடிக்கிறான். சோ இப்படி ஃபர்ஸ்ட் மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்ச உடனே நம்ம எம்மானுவேல் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து எக்கச்சக்கமான ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி, அதாவது நாங்க இந்த கம்பெனி செலக்ட் பண்ணிட்டு அவங்க இவ்வளவு அட்வான்ஸ் கேக்குறாங்க, இவ்வளவு வேலையாட்களை நாங்க ஹையர் பண்ண வேண்டியிருக்கு, இவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி நம்ம நெல்சன் அனுப்பிட்டே இருக்காப்ல. அப்படி அனுப்புற ஒவ்வொரு டைமும் நம்ம நெல்சன் பாத்தீங்கன்னா $3 மில்லியன், $4 மில்லியன், $5 மில்லியன் சொல்லிட்டு மாத்தி பணத்தை அனுப்பிக்கிட்டே இருக்காப்ல. இப்படியே டைம் டிக்கிங் ஆரம்பிக்குது. 3 வருடங்கள் கிடக்குது. அந்த 3 வருடத்தோட எண்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம நெல்சன் கிட்டத்தட்ட $242 மில்லியன், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்லணும் அப்படின்னா 2000 கோடி ரூபாய் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் நைஜீரியாவோட கவர்னருக்கு அனுப்புறதா நினைச்சு இமானுவேலுக்கு அனுப்பி முடிக்கிறாப்ல. அதுவும் எப்படி நம்ம நெல்சன் அனுப்பியிருக்காப்ல அப்படின்னு பார்த்தா அவர் அப்படியே ஜீனியஸ் நினைச்சு எக்கச்சக்கமான டெக்னிக்கலா யூஸ் பண்ணி அனுப்பியிருக்காப்ல. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இவர் ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி அமௌண்ட் அனுப்புறாரு பாத்தீங்கன்னா, அப்படி அனுப்புறப்ப அந்த அமௌண்டோட அளவு $6 மில்லியன் மேல போகாம பாத்துக்கிட்டாப்ல. ஏன்னா இவர் வேலை பார்க்குற இந்த மாரோயஸ்ட் பேங்கோட ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா $6 மில்லியன் கம்மியான அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றப்ப அதுக்கு மேனேஜரான இவர் மட்டும் பெர்மிஷன் கொடுத்தா போதும், அதாவது இவர் சைன் போட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக் அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஆனா ஒன்ஸ் $6 மில்லியன் மேல அமௌண்ட் சென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த பேங்கோட போர்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும். சோ அந்த ஒரு விஷயத்தினாலதான் ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்கன்னா $4 மில்லியன், $3 மில்லியன், $5 மில்லியன் $6 மில்லியனுக்கு கம்மியா தான் எப்பயுமே நம்ம நெல்சன் அமௌண்ட் சென்ட் பண்ணிருக்காப்ல. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி அனுப்புற எல்லா அமௌண்ட்டுமே ஒரே பேங்க்கு அனுப்புனார் அப்படின்னா கான்ஃபிடென்ஷியல் அப்படின்ற ஒன்னு ப்ரோக் ஆயிரும் அப்படின்றதுக்காகவே இவர் ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்ட்ல இருக்கிற ஒவ்வொரு பேங்க்குக்கு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காப்ல. அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான பேங்கோட டீடைல கொடுத்ததே யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எம்மானுவேல் தான் கொடுத்திருக்காப்ல. சோ இந்த மாதிரி 17 பேங்க மிக்ஸ் அப் பண்ணி தான் கிட்டத்தட்ட $242 மில்லியன் நம்ம எம்மானுவேல் நெல்சன்ல இருந்து புடிங்கிருக்காப்ல. சோ நம்ம நெல்சன் என்ன நினைச்சிருக்காப்ல, கான்ஃபிடென்ஷியலா நடக்க வேண்டிய எந்த ஒரு ஏர்போர்ட் மிஷன் வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்காப்ல. ஆனா இவ்வளவு நாள் இவர் செஞ்ச இந்த ஒரு விஷயத்தை விட அடிமட்ட முட்டாள்தனமான செயல் வேற எதுவுமே கிடையாது அப்படின்றது அப்ப அவருக்கு தெரியல. சோ இந்த மாதிரி $242 மில்லியன் நம்ம நெல்சன் இருந்து எம்மானுவேல் அபகரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அவரோட கான்டாக்ட கட் பண்றாரு. அதாவது இது வரைக்கும் எம்மானுவேல் நெல்சன் எது வழியா பேசிட்டு இருந்தாங்க, போன் வழியா மட்டும் தான் பேசிட்டு இருந்தாங்க. சோ அந்த ஒரு போன் கான்டாக்ட நம்ம எம்மானுவேல் கட் பண்ணிட்டாரு அப்படின்னா எம்மானுவேல் ஒரு பக்கம் நெல்சன் ஒரு பக்கம் போயிருவார் இல்லையா. அதாவது இவங்க 2 பேருக்கு இடையில அடுத்த கம்யூனிகேஷனே இருக்காது இல்லையா. ஏன்னா இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இருந்த காலகட்டம் என்ன காலகட்டம், 90s காலகட்டம் இல்லையா. அந்த ஒரு காலகட்டத்துல மாடர்ன் மொபைல் போனும் கிடையாது, ஜிபிஎஸும் கிடையாது, மேப்பும் கிடையாது, அதே நேரத்துல லொகேஷன் ட்ராக் பண்ற மாதிரி எந்த விதமான டெக்னாலஜியும் கிடையாது இல்லையா. சோ அதனாலே ஒன்ஸ் எம்மானுவேல் போன் கான்டாக்ட கட் பண்ண உடனே நம்ம நெல்சனுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியல. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா $242 மில்லியன் சென்ட் பண்ணிட்டார் இல்லையா. என்னடா அது இவ்வளவு அமௌண்ட் சென்ட் பண்ண உடனே கான்டாக்ட கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நம்ம நெல்சன் நைஜீரியன் கவர்மெண்ட்டுக்கு கால் பண்ணி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் நைஜீரியாவோட கவர்னர்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவரோட கான்டாக்ட வாங்கி அவர்கிட்ட பேசுறாப்ல. அப்படி பேசுறப்பதான் அவருக்கே தெரியுது உண்மையான சென்ட்ரல் பேங்க் ஆஃப் நைஜீரியா கவர்னரோட வாய்ஸும் இது வரைக்கும் அவர் நம்பி பேசிட்டு இருந்த எம்மானுவேல் வாய்ஸும் வேறையா இருக்கு அப்படின்றதே. சோ ஒன்ஸ் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரே அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு, நம்மள ஒருத்தர் நல்லா மண்டையில மசாலா அரைச்சு ஏமாத்திட்டு போயிட்டான், $242 மில்லியன் அபேஸ் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்றதே. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே நெல்சனுக்கு பக்குன்னு அடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இவருக்கு தெரிஞ்ச இந்த ஒரு விஷயம் அந்த பேங்கோட போர்டு மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இவர் அல்லேக்கா தூக்கிட்டு போய் ஜெயில உட்கார வச்சிருவாங்க இல்லையா. சோ அதனாலேயே இதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு
கூடாதுன்னு சொல்லிட்டு மூடி மறைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காப்ல. சோ இந்த மாதிரி நெல்சன் பிளான் போட்டுட்டு இருக்கிற இந்த ஒரு டைம்ல அந்த பக்கம் 242 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அடிச்சுட்டு போன நம்ம எமானுவேல் அண்ட் அவரோட டீம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அடிச்சுட்டு போன இந்த ஹோல் அமௌண்ட்டையும் மற்ற முட்டாள்தனமான ராபரர்ஸ் மாதிரி மொத்தமா மூட்டையா கட்டி அண்டர் கிரவுண்ட்ல போட்டு மூடி வைக்காம பயங்கர ஜீனியஸா செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே பேங்கிங் செக்டார் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க இல்லையா, சோ அதனாலே பெர்ஃபெக்ட்டா பிளான் போட்டுருக்காங்க. அதாவது வாங்கின 242 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ல மேக்ஸிமம் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வாங்குறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி வாங்கின அந்த ரியல் எஸ்டேட் பார்த்தா நைஜீரியா நாட்டுக்குள்ள மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்கிற ரிச்சஸ்ட் கண்ட்ரிஸ் இருக்கும் பாத்தீங்களா, அங்கேயுமே பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வாங்கி போட்டிருக்காங்க. அதாவது வாங்கினது நிலத்தை மட்டும் வாங்காம சில அபார்ட்மெண்ட்ஸ் வாங்குறது, ஹோட்டல்ஸ் வாங்குறதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை அக்யூரும் பண்ணி இருந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்க பேங்கிங் செக்டார்ல இருந்ததுனாலே உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் அப்படின்ற ஒண்ணு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சோ அதனாலே இந்த உலகத்துல இருக்கிற பிக்கஸ்ட் கம்பெனிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கம்பெனிஸ்லயும் பாத்தீங்கன்னா இவங்க எக்கச்சக்கமா ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. சோ அது வாங்கினது போக மிச்சம் இருக்க அமௌண்ட் மட்டும் தான் இவங்க வச்சிருக்கவே செஞ்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு பக்கம் நெல்சன் பாத்தீங்கன்னா மண்டையில தொண்டை போட்டு ஐயோ காசு போச்சுன்னு சொல்லிட்டு பதற்றத்துல உட்கார்ந்திருக்காப்ல. இன்னொரு பக்கம் நம்ம எமானுவேல் அண்ட் டீம் ஆத்தாடி அடிச்சுச்சுரா ஜாக் பாட்னு சொல்லிட்டு லைஃப் செம்ம ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல தான் ரெண்டு பேருமே பதற வைக்கிற மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது. அது இவங்க ரெண்டு பேர் லைஃபையுமே சேஞ்ச் பண்ண போகுது அப்படின்றது அப்ப அவங்களுக்கு தெரியல. அதுதான் ஸ்பெயின் நாட்டோட மிகப்பெரிய பேங்கான சாண்டண்டர் பேங்க் நம்ம நெல்சன் வேலை பார்க்குற மோரிஷ் பேங்கை வாங்க வர்றது. அதாவது அவங்க நெல்சன் வேலை பார்க்குற பேங்க் அக்யூர் பண்ண வராங்க. அப்படி வரதோட மட்டும் இல்லாம அந்த பேங்க்குக்கு ஒரு விலையும் சொல்றாங்க. அந்த விலை பாத்தீங்கன்னா மோரிஷ் பேங்க்ல இருக்க போர்டு மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்பவே பிடிச்சிருது. சோ யோசிக்காம நீங்க பேங்கை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா என்னதான் போர்டு மெம்பர்ஸ் இது ஈஸியா சொன்னாலும் வாங்க வந்தேன் சும்மா வாங்குவியா, போர்டு மெம்பர்ஸ் சொன்ன வங்கியோட சொத்து மதிப்பு பிராக்டிகலா கரண்ட் டேஸ்ல இருக்கான்னு செக் பண்ணுவேன் இல்லையா. சோ அதுக்காக மோரிஷ் பேங்க்ல ஒரு மிகப்பெரிய ஆடிட்டிங் நடத்துறாங்க. அந்த பேங்கோட வரவு செலவு இருப்பு கணக்கு எல்லாத்தையும் பக்காவா செக் பண்றாங்க. அப்படி செக் பண்றப்ப நம்ம நெல்சன்னால வேர்த்து ஊத்த ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த ஆடிட்டிங்கோட முடிவுல 242 மில்லியன் அமெரிக்கன் டாலர் பேங்க்ல இருந்து காணாம போயிருக்கா பண்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அப்படி காணாம போன எல்லா அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபருக்கு கையெழுத்து போட்டது நெல்சன் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. சோ இதை கண்டுபிடிச்சோன்னே நெல்சன் அல்லேக்கா தூக்கிட்டு வந்து நடுவுல உட்கார வச்சு போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் ரவுண்டா கட்டி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்ப நம்ம நெல்சன் தலைவா நம்ம மோசம் போயிட்டு தலைவா, நைஜீரியன் கவர்மெண்ட் நாங்க ஏர்போர்ட் கட்ட போறோம், அதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கு எக்கச்சக்கமான டாக்குமெண்ட் கொடுத்தாங்க. அதை உங்ககிட்டயே நான் காட்டுறேன். அது எல்லாமே பக்காவான கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸா தான் இருந்துச்சு. சோ அதை நம்பி நம்ம பேங்க்குக்கு நல்லதான் பண்றோம், நம்ம பேங்க் அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக போறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த அமௌண்ட் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணேன். அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றப்ப கான்ஃபிடன்ஸ்ல இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் உங்கள்ட்ட சொல்லவே இல்லை. கடைசியில பார்த்தா அவங்க என்ன ஏமாத்திட்டு போயிட்டாங்க தலைவா, அதுவே எனக்கு இப்பதான் தெரிஞ்சு, அதுக்குள்ள நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு பொறுப்பே இல்லாம பதில் சொல்லியிருக்காப்ல. இதை கேட்டோன்னே அங்க போர்டு மெம்பர்ஸ்னால வேற லெவல கோவம் வந்துருது. நீ 14 வருஷம் நம்ம பேங்காக நல்லா உழைச்சிருக்கின்ற நம்பிக்கையில தான் இவ்வளவு பெரிய பொறுப்புல உன்னை உட்கார வச்சோம். ஆனா அது நீ கொஞ்சம் கூட மதிக்காம ₹1 ₹2 கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் பறி கொடுத்துருக்க. உன்னை சும்மா விட முடியாது, உன்னை தூக்கி ஜெயில போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில தூக்கி போட்டுறாங்க. ஆனா என்னதான் தூக்கி ஜெயில போட்டாலும் பேங்கோட அசெட்ல இருந்து இவ்வளவு கோடி ரூபாய் காணோம் இல்லையா. அவ்வளவு கோடி ரூபாய் காணோம்னா வாங்க வந்த பேங்க் அதிகமான விலையை கொடுத்தா வாங்குவியா, கண்டிப்பா அந்த விலையை கம்மி பண்ணி லோ பிரைஸ்ல தான் வாங்குவியா. சோ சாண்டண்டர் பேங்க் பாத்தீங்கன்னா மோரிஷ் பேங்க் ரொம்ப கம்மியான விலை கொடுத்தா வாங்கவே செய்றாங்க. இது மோரிஷ் பேங்க்ல இருக்க போர்டு மெம்பர்ஸ் எல்லாருமே விரித்தனமான ஃப்ரஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணுது. அது மட்டும் இல்ல கொள்ளையடிச்சோம் நம்ம எப்படியாவது புடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போடுறாங்க. கூடுதலா அட்லீஸ்ட் அவன்கிட்ட $100 மில்லியன் வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானும் போடுறாங்க. ஆனா என்னதான் அவங்க பிளான போட்டாலும் இந்த பிளானுக்குலாம் மாஸ்டர் பிளானா நம்ம இம்மானுவேல் ஒரு பிளான போட்டு வச்சிருக்காப்ல. ஏன்னா இம்மானுவேலை பிடிக்கிறதுக்காக போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் நைஜீரியன் கவர்மெண்ட் போயிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா என்னதான் இவங்க சொன்னாலும் நைஜீரியன் கவர்மெண்ட் அதை காது கொடுத்து கேட்கற மாதிரியே தெரியல. ஏன்டா அது இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் வந்து சொல்றேன் இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு விசாரிக்கிறப்ப தான் அவங்களுக்கே தெரியுது இம்மானுவேல் இவங்க இருந்து அடிச்ச பணத்துல குறிப்பிட்ட பங்கு நைஜீரியன் கவர்மெண்ட்க்கு லஞ்சமா கொடுத்திருக்கே அப்படின்றது. சோ இந்த ஒரு விஷயத்தினாலே நைஜீரியன் கவர்மெண்ட் எம்மானுவேலை கண்டுக்கவே இல்லையா. ஏன் எம்மானுவேல் எங்க இருக்கேன்னு கண்டுபிடிக்கிறது கூட அவங்க முயற்சி பண்ணவே இல்லையா. சோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா போர்டு மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இன்னும் கொஞ்சம் கோபத்தை கிரியேட் பண்ணுது. அவங்களும் உலகத்துல இருக்கிற பயங்கரமான லாயர்ஸ் எல்லாம் ஹையர் பண்ணி எம்மானுவேல் மேல கேஸ போட ட்ரை பண்றாங்க. ஆனா அப்படி போற கேஸ் எல்லாமே எங்க போய் விழுகும், நைஜீரியால தான் போய் விழுகும். அப்படி விழுந்தாலும் எம்மானுவேல் அதை அசால்ட்டா லஞ்சம் கொடுத்தே சமாளிச்சிருவானா. சோ இப்படியே போயிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல, அதாவது எம்மானுவேல் பயங்கரமா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல அவனுடைய வாழ்ல புதுசா ஒரு ட்விஸ்ட் ஓபன் ஆக ஆரம்பிக்குது. அதுதான் நைஜீரியாவோட புதிய பிரசிடண்டா ஜூன் ஒபாசஞ்சோ நியமிக்கப்பட்டது. இந்த ஒரு பிரசிடண்ட் பார்த்தா முன்னாடி இருந்த பிரசிடண்ட் மாதிரி லஞ்சத்தை வாங்கிட்டு அமைதியா போற ஆள் தான் கிடையவே கிடையாது. இவர் பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆளு. சோ ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னா அதை தட்டி கேட்கக்கூடிய மனப்பான்மை கொண்டவர் தான் இவரு. சோ அப்படிப்பட்ட இவர் பிரசிடண்ட் ஆன உடனே இவரோட காதுகளுக்கு இந்த ஒரு ஸ்கேம் போது, அந்த ஸ்கேம் போன உடனே நம்ம நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வெளிநாட்டுல இருக்கிற ஒரு பேங்கை இவ்வளவு தூரம் கொள்ளையடிச்சிருக்கானா, அப்ப நம்ம சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே நீங்க விசாரணை கமிஷன் அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை கமிஷன் அமைக்க சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, மகாராஷ்டிர பேங்க்ல இருந்து அமௌண்ட் எங்கெங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் இருக்கோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ட்ராக் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, கடைசியா நைஜீரியா நாட்டுக்குள்ள யாரோட அக்கௌண்ட்ல போயிட்டு அது விழுந்திருக்குன்றதையும் ட்ராக் பண்ணுங்க. அப்படி ட்ராக் பண்ணி பிடிக்கிற எல்லாத்தையுமே கூண்டுல ஏத்துங்க அப்படின்னு சொல்லியும் உத்தரவு போட்டுறாரு. சோ இந்த ஒரு உத்தரவு நம்ம எம்மானுவேலுக்கு வெறித்தனமான பயத்தை கிரியேட் பண்ணுது. ஏன்னா பிரசிடென்ட் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு கேஸை பெருசா தானே
தானே பார்ப்பாங்க. சோ அதனாலே பயங்கர தீவிரமா அந்த கேஸ்ல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இறங்குறதோட மட்டும் இல்லாம எமானுவேல் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சு அவன் அல்லேக்கா தூக்கிட்டு வந்து கூண்டுலயே நிக்க வச்சிடறாங்க. அப்படி நிக்க வச்சதான் அந்த அம்சம் நம்ம மாரோ ஈஸ்ட் பேங்கோட போர்டு மெம்பர்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க உலகத்துல இருக்கிற பெஸ்ட் லாயர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து அந்த ஒரு கோர்ட்ல இறக்குறாங்க. அவங்களும் தான் சைடுல இந்த வாதத்தை வைக்கிறாங்க. ஆனா என்னத்தை தான் வாதத்தை வச்சாலும் அந்த ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம எமானுவேலை யாராலையுமே ஒண்ணுமே பண்ண முடியலையா. ஏன்னா என்னத்தை தான் இவங்க இந்த மாதிரி வாதத்தை வச்சாலும் தீர்ப்பு கொடுக்கறது நீதிபதி தானே. அந்த நீதிபதியவே பாத்தீங்கன்னா நம்ம எமானுவேல் காசை கொடுத்து விலை கொடுத்து வாங்கிட்டான். அதாவது லஞ்சத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டான். சோ அதனால நம்ம எமானுவேலுக்கு தண்டனை கொடுக்காம அவர் நிரபராதிங்க, அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, நீங்க போய் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு எமானுவேலை அனுப்பி விட்டாங்களாம். இந்த ஒரு விஷயம் மாரோ ஈஸ்ட் பேங்கோட போர்டு மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வெறித்தனமான ஃப்ரஸ்ட்ரேஷனை கிரியேட் பண்ணுது. இருந்தாலும் இதை நம்ம விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் மேல்முறையீடு பண்றாங்க. அப்படி மேல்முறையீடு பண்றப்ப ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நீதிபதி வர்றாங்க. ஆனா அப்படி வர்ற எல்லா நீதிபதியுமே நம்ம எமானுவேல் அசால்ட்டா லஞ்சத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணிடுறான். ஆனா கடைசியா ஒரே ஒரு நீதிபதி வர்றாரு. அவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆளு. சோ அவர் பாத்தீங்கன்னா நம்ம எமானுவேல் கொடுக்குற லஞ்சத்தை வாங்க மாட்டேன்றாரு. ஆனா என்னத்தை தான் லஞ்சத்தை வாங்கல அப்படின்னாலும் இவன் என்னத்தை தான் நம்ம விசாரித்தாலும் இவனுக்கு தண்டனை கொடுத்தாலும் அவன் அங்கேயும் போயிட்டு லஞ்சத்தை கொடுத்து சரி பண்ணிட்டு தான் வருவான். சோ இவனுக்கு நம்ம இங்க தீர்ப்பை கொடுக்க கூடாது, நைஜீரியாவோட மிகப்பெரிய கோர்ட்டான சிட்டி ஆஃப் லீகோஸ் கோர்ட்டுக்கு அனுப்பிடுவோம் சொல்லிட்டு அந்த ஒரு கோர்ட்டுக்கு இந்த ஒரு கேஸை டிரான்ஸ்பர் பண்ணிடுறாரு. அதாவது நம்ம ஊர்ல எப்படி உயர் நீதிமன்றத்துல இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி இந்த கேஸை பெரிய கோர்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றாரு. இந்த கேஸ் அங்கேயும் போகுது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம எமானுவேலுக்கே தெரியுது நம்ம இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ண கோர்ட் மாதிரி இது சாதாரணமான கோர்ட்லாம் கிடையாது. இங்க நம்மளால லஞ்சத்தை கொடுத்து சமாளிக்கவும் முடியாது, வேற ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டா மட்டும் தான் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்றான். அப்படி முடிவு பண்றதோட மட்டும் இல்லாம ஒரு பக்காவான பிளானும் போடுறான். அந்த ஒரு பிளான் நைஜீரியாவே பத்திரப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லியானோம். எஸ், அந்த ஒரு கோர்ட்டுக்கு கேஸ் போன உடனே பாத்தீங்கன்னா அன்னைக்கு டேல அந்த கோர்ட்ல பாம் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வருது. அந்த நியூஸ் வந்து எல்லாருமே பதற ஆரம்பிக்கிறாங்க. கோர்ட்ல இருக்க எல்லாரையும் வெளியேத்துறாங்க. பாம் ஸ்குவாடும் வந்து கோர்ட்டை கம்ப்ளீட்டா செக் பண்றாங்க. ஆனா அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப கோர்ட்ல பாமே இல்ல அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது இது கம்ப்ளீட்டா ஒரு செட்டப். இந்த செட்டப்பை பண்ணதே எமானுவேல் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அவனோட பிளானே என்னவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, பாம் வச்சது தெரிஞ்ச உடனே கோர்ட்டே திருச்சி ஓடும். அப்படி திருச்சி ஓடுறப்ப நம்மளும் தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கான். ஆனா துரதிருஷ்டவசமா போலீஸ் இவனை கெட்டியா புடிச்சுக்கிட்டனால அவனால தப்பிச்சு ஓட முடியல. சோ ஃபைனலா ஹியரிங்கும் வருது. அந்த ஒரு ஹியரிங்ல இவன் தரப்புல வந்த வக்கீல் எமானுவேல் தான் தப்பு பண்ணா அப்படின்றதுக்கு என்ன எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு கேக்குறாப்ல. உடனே ஆப்போசிட் வக்கீல் ஒருத்தரை கூப்பிடுறாப்ல. அவரும் கூண்டுறதுக்காக நடந்து வர்றாப்ல. அவரை பார்த்தோன்னே எமானுவேல் வேற லெவல்ல சாக்காரு அப்படின்னு தான் சொல்லியானோம். எஸ், அது வேற யாரும் கிடையாது, நம்ம பேங்க் மேனேஜர் நெல்சனு. நெல்சனை பார்த்தோன்னே நம்ம எமானுவேலுக்கு அள்ளு விட்டுருது. ஏன்னா ஆல்ரெடி நெல்சன் எமானுவேலை பார்த்திருக்காரு இல்லையா. சோ என்ன குற்றம் செய்ய தூண்டினதே இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எமானுவேல் நோக்கி கை காட்டிடுறாப்ல. சோ இந்த ஒரு விட்னஸ்னாலே பார்த்தீங்கன்னா எமானுவேல் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஆப்போசிட் சைடுல இருந்த வக்கீல் வச்ச ஒரே டிமாண்ட் இதுதான், இவருக்கு சிறை தண்டனை கொடுக்கணும், அதே நேரத்துல அட்லீஸ்ட் $100 மில்லியன் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றதான். சோ இந்த ஒரு டிமாண்ட் ஏத்தி எமானுவேல் பார்த்தீங்கன்னா $100 மில்லியன் ரிட்டர்ன் பண்ணிடுறான். அவனுக்கு 5 வருட சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஆனா கொடுத்ததான் என்னமோ 5 வருட சிறை தண்டனை. ஆனா எமானுவேல் பார்த்தீங்கன்னா வெறும் 6 மாசத்துல வெளியே வந்துட்டான். அங்கேயும் பார்த்தீங்கன்னா லஞ்சத்தை கொடுத்தே சமாளிச்சிட்டானா. அது மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான அசட்ஸும் வாங்கி போட்டிருந்தான் இல்லையா. அதை வச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் கூட எமானுவேல் பயங்கர லக்ஸுரியா ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கதாவே பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இருக்கிற கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொள்ளையடிச்சவே பயங்கர லக்ஸரியா ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா $10 மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு ஆசைப்பட்டவே ஒரு நயா பைசா கூட கிடைக்காம இன்னைக்கு ஜெயில களி தின்னுட்டு இருக்காப்ல. சோ இத பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். until then, tata, bye bye, see you.